தற்போது நம்முடைய இணைப்பில் ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு சுப்ரத்னம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. வணக்கம். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? இப்போ வழக்கமாக ஆண்டுக்கு ஒரு முறை அதிமுகவுடைய பொதுக்குழு கூட வேண்டும் என்ற சம்பிரதாய அடிப்படையில் கூட்டப்பட்ட பொதுக்குழு பெரிதாக பலரும் பெரிதாக எதிர்பார்த்த பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும், இணைந்தால்தான் கட்சிக்கு எதிர்காலம் உண்டு என்ற தீர்மானம் இன்றைக்கு வெளிப்படையாக அங்கு நிறைவேற்றப்படாமல் இருப்பது என்பது இது மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது தோக்குறதுக்கு பந்தயம் கட்டிட்டு அலைகிறான் அப்படின்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல தோல்விக்கு வழி தேடி திரியும் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த போக்கிற்கு இன்றைக்கு பொதுக்குழுவும் இசைவு தெரிவித்திருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எடப்பாடி திரு இபிஎஸ் அவர்களுடைய எதேச்சி அதிகார கட்சியின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாத எடப்பாடி பழனிசாமியுடைய எதேச்சி அதிகார போக்கிற்கு இன்றைக்கு பொதுக்குழுவும் இசைவு தெரிவித்திருக்கிறது என்றுதான் பொருள். காரணம் கட்சிகளை கூட்டணி சேர்த்துக் கொள்ளக்கூடிய அதிகாரம் திரு இபிஎஸ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பது யாரு கட்சியுடைய முன்னணி தலைவராக ஒரு சொல்படி சொல்வதென்றால் அறிவித்துக் கொண்டாரே பொதுச் செயலாளர் என்ற அந்த பொதுச் செயலாளருக்கு வழக்கமாக பொதுக்குழு வழங்கக்கூடிய ஒரு சம்பிரதாய தீர்மானம் தான். ஆனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது பிரிந்து சென்றவர்கள் கட்சி நிலைத்துக் கொள்ளப்படுவார்கள். 10 தோல்வி தொடர்ந்து இந்த இயக்கம் சந்தித்திருக்கிறது. அந்த தோல்விக்கு காரணம் அதிமுகவுடைய பாரம்பரிய வாக்குகள் சிதறி கிடப்பதுதான். குறிப்பாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய மக்கள் சக்தி நிறைந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலிலே தன்னுடைய பலம் என்ன என்பதை நிரூபித்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக 2021 அதிமுக பெரும்பான்மை பெறுவதை தடுத்த ஒரு தலைவராக அண்ணன் டிடிவி தினகரன் இப்படி பிரிந்த இந்த சக்திகள்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் அதிமுக குறைந்தபட்சம் வெற்றியின் எல்லைக்கோட்டையாவது தொட முடியும் என்ற யதார்த்த நிலையெல்லாம் மறந்து இன்றைக்கு பிரிந்தவர்களை சேர்ப்பதற்கான என்ற வார்த்தையே இடம்பெறாத அளவிற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் தோல்விக்கு வழி காண்பதற்கு என்ன சிறந்த வழி என்பதை தேடி. திரு சுப்ரத்னம் அவர்கள், இடையூறுக்கு மன்னிக்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கே முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு அந்த பொதுக்குழுவுல தீர்மானத்துல நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் வாய்ப்பு வழங்கப்படல. உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? இது ஓபிஎஸ் தரப்பினருக்கும் டிடிவி தரப்பினருக்கும் ஒரு பின்னடைவா பார்க்கப்படுதா? இது பின்னடைவே இல்லை. நாங்கள் மிக தெளிவாக ஒரு அல்டிமேட்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். இறுதி கெடு என்பதை கடந்த 24ஆம் தேதி சென்னையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டிய எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவெடுத்தோம். இன்றைக்கு அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டார்கள். எனவே இதன் அடிப்படையில் வருகிற 15ஆம் தேதி மீண்டும் சென்னையில் நாங்கள் கூடி முடிவெடுப்போம். நிச்சயமாக இன்றைக்கு தொடர்ந்து எதாச்சி அதிகார போக்கில் செல்லக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பாடம் புகட்டுவது மட்டுமல்ல, நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்பது நாங்கள் எடப்பாடியை வீழ்த்துவது நோக்கம் மட்டுமல்ல, நாங்கள் வென்றோம் என்ற வரலாற்றை உருவாக்கக்கூடிய வகையிலே நிச்சயமாக ஒரு நல்ல கூட்டணியை வெல்லக்கூடிய கூட்டணியில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தன்னை கூட்டணி கட்சியாக இணைத்துக் கொண்டு நிச்சயமாக நாங்கள் ஒரு நல்ல வெற்றிக்கான பாதை வகுப்போம். அதற்கான திட்டத்தை நாங்கள் இது எடப்பாடி பழனிசாமி 10 தோல்விக்கு பிறகு 11வது தோல்வியை நோக்கி செல்வதற்கான அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார். வருந்த வேண்டியது அவர்தான். அவர் எடுத்த முடிவு மிகுந்த வருத்தத்துக்குரிய முடிவு என்பதை வரும் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். அதை வென்று நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.